வீட்ல தான் இருக்கேன். நீ என்ன பைத்தியமா? ஆமா உஷா, நான் உன் மேல பைத்தியமா தான் இருக்கேன். அடச்சே, நான் அத கேக்கல. எதுக்கு இப்படி செல்போன்ல பேசிட்டு இருக்க? பின்ன சிம் கார்டுல பேச சொல்றியா? அது முடியாதுல்ல. ஐயோ, அது இல்ல. ஒரே வீட்ல தானே இருக்கோம். நேர்ல வந்து பேச வேண்டியதானே? அதான் முடியாது. அந்த ஜோசிகார புறம்போக்கு இருக்கானே, அவன் நம்மள ஃபாலோ பண்றதே வேலைய வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானே. யோ, கல்யாணம் மட்டும் முடியட்டும். அந்த ஆளுக்கு நான் விஷத்தை வச்சு கொலை பண்றேன்யா. இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்க? நான் நல்ல மூட்ல இருக்கேன். ஒரே ஒரு உம்மா கூட ப்ளீஸ். அட போயா, உனக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் உம்மா உம்மான்னு கேட்டுட்டு இருக்க. பின்ன உங்ககிட்ட டொனேஷனா கேட்க முடியும்? புரிஞ்சுக்கோடி, ஒரே ஒரு உம்மா கொடு. ப்ளீஸ் கொடுப்பா. கொடுக்க முடியாது, போயா. ஒரே ஒரு குடுறி ப்ளீஸ். இப்படி போன்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசினா மாட்டி விட முடியாதா? நாட்டி உர்றம்பார். செபர்த்தியா செபர்த்தியா செபர்த்தியா. ஐயோ மாடு மாறு விழுகுற. அவசரங்க. என்ன அவசரம்? என் மேல மோதணும் அவ்வளவு அவசரமா? அது இல்லைங்க, அவசரமா ஒரு மேட்டர். வாங்க. என்ன 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 விஷயம்? உங்க பொண்ணு அங்க குஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆமா, ஏங்க அடிக்கிறீங்க? ஏண்டா, என் பொண்ணு கொஞ்சம் நானே வந்து பார்த்தா நல்லாவா இருக்கும்? ஐயோ, உங்க பொண்ணு அங்க தப்பா கொஞ்சிட்டு இருக்காங்க. என்னடா இது? ஏண்டா, ஒரு பொண்ணு தப்பா எழுதுனா இப்படி எழுதுமான்னு சொல்லி தரலாம். ஒரு பொண்ணு தப்பா கொஞ்சறத அப்ப எப்படா சொல்லி தர முடியும்? அதெல்லாம் நாகரிகமா இருக்காதுடா. அறிவு கெட்டத்தனமா பேசாதீங்க. உங்க பொண்ணு அங்க தப்பா கொஞ்சிட்டு இருக்கா. என்ன தப்பா கொஞ்சிட்டு இருக்கா? ஆள் மாத்தி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஏய், இப்படித்தான் என்கிட்ட ஏற்கனவே சொல்லி நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட. மறுபடியும் உடம்பு அரிக்குதா? அன்னைக்கு மிஸ் ஆகி போச்சுங்க. ஒன்னும் மிஸ் ஆகலையாடா, கரெக்டா தான் அடிச்ச உடனே. ஐயோ, அது இல்லைங்க, அன்னைக்கு சொன்ன மேட்டர் மிஸ் ஆகி தப்பா போச்சுன்னு சொல்ல வரேன். ஓஹோ, அந்த கருமத்தை நீங்களே நேர்ல வந்து பாருங்க. வாங்க. வர்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எவ்வளவு நேரம் கெஞ்சி கேக்குறேன். ஒன்னே ஒன்னு குடுறா. மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்னே ஒன்னுடா செல்லம். முடியாது முடியாது முடியாது. நான் சொல்றேன். பாத்தீங்களா, அவன் குடு குடுன்னு கெஞ்சிரான், இவன் முடியாது முடியாதுன்னு மிஞ்சிரான். என்ன கேக்குறா? உம்மா. உம்மாவா? இவன் அவகிட்ட உம்மா. ஏண்டா, இவன் ஜோடி வேற. இவன் ஏன் இந்த பொண்ணு கிட்ட உம்மா கேக்குறான்? அதத்தாங்க நானும் கேக்குறேன். என்னது, நீ ஏன் பொண்ணு கிட்ட உம்மா கேக்குறியா? ஐயோ, அவன் அந்த பொண்ணுகிட்ட உம்மா கேக்குறத உங்ககிட்ட ஏன்னு நான் கேக்குறேன். ஐயோ, என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ராங் கனெக்ஷன். என் பொண்ணு அப்படியே சொல்லாரு, அவங்க ரொம்ப நல்லவங்கடா. அந்த மாதிரி இல்லனா அவங்க ரெண்டு பேரும் ஏன் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும்? ஏண்டா, இவங்க ரெண்டு பேரும் வேற ரெண்டு பேரோட பேசிட்டாமடா போன்ல. ஏங்க, கண்ணால பார்த்து நீங்க நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா, போன்ல பேசுறத வச்சு எப்பறா நம்ம தப்பா நினைக்க முடியும்? அந்த பொண்ணு வேற ஆளா கூட இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு ஒண்ணு செய்யுங்க. உங்க பொண்ணு போன் பேசும்போது அந்த போனை புடுங்கி உங்க காதுல வச்சு பாருங்க. அப்பதான் அங்க நடக்கிற வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துல ஏற தெரியும், உண்மை என்னன்னு புரியும், உமா கேக்குறது தெரியும். இதுக்கப்புறமும் நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா உங்க குடும்பம் மானம் கப்பல் ஏறி போயாச்சு, குடும்பம் நாரி போயாச்சு. உங்களுக்கு வேலை இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அது வந்து என்ன ஏன் மேடம் முடியாது முடியாதுன்னு சொல்றீங்க? உங்க அப்பா பேர்லயும் அம்மா பேர்லயும் 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. உங்க பேர்லயும் போடுங்கன்னு சொன்னா ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? என்னம்மா பாலிசி கிழிச்சுன்னு பேசுறா? சூ பாலிசி போடுறவனா? அது இன்சூரன்ஸ் பாலிசிப்பா. உங்க பேர்லயும் அம்மா பேர்லயும் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஓ, என் பேர்லயும் ஒண்ணு போட சொன்னாங்கப்பா. நான் தான் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏம்மா? ஏன் பாதுகாப்புக்கு தான் நீங்க இருக்கீங்களேப்பா, எனக்கு எதுக்குப்பா இன்சூரன்ஸ் பாதுகாப்பு? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த குடிகெடுத்தும் பேச்ச கேட்டு நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. உங்க அக்காவை கட்டிக்கு போறவங்க கிட்ட நீ தப்பா பேசுறீ சொன்னாமா? ஐயோ, அட பாவி சண்டாளா. அவன் பேச்ச கேட்டு உங்ககிட்ட இருந்த போன புடுங்கி நான் ஒட்டு கேட்டப்பா. ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நான் உங்க பொண்ணுப்பா. என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய மனசு. உங்க பொண்ணுதான். ஏண்டா உனக்கு இது கெட்ட புத்தி? ஏண்டா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கலக துண்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ? உன்னை என்ன பண்ண? இருங்க, 1 மினிட். நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற முடிவு தெரிஞ்சு போச்சு. நான் எந்த விஷயத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றேன். ஃபேஸ்ல மட்டும் கைய வைக்காதீங்க. கம் ஆன், ஆக்ஷன்.
ஜோசியா இனிமேல் என் கண்ணு முன்னாடி நடவாடின மாவனே இனி உனக்கு சுடுகாடு தான்டா சுடுகாடு தான் அவ்வா ஏடா அவ்வா எபிசோட்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலான்னு பார்த்தா சட்டையை திருப்பி போட்டு அடிக்கிறானுங்களே வெள்ளன்னு அஜித் மாதிரி ஆக்கிட்டாங்க எந்த பால் போட்டாலும் எனக்கே திருப்பி வருது ஏண்டா உன்னை சோழிய உருட்ட சொன்னா நீ இன்னத்துக்குடா பால உருட்டு போடா. ஏங்க ஏங்க என்னங்க அடிவாங்கன்னு உடம்பு என் புருஷனை போட்டு எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? படிதாண்டா என்னங்க? நானும் அவரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது இந்த கிராதக சண்டால ஒட்டு கேட்டுட்டான்க்கா ஒட்டு கேட்டுட்டான். அப்படியா சங்கதி? தம்பி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆ? இப்படி ஒரு அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அப்படி ஒரு மூஞ்சிய நீ பாப்ப? இந்த வாங்கிக்க. வாங்கிக்க. வாங்க.